நம்மளுடைய புதுசாக பரிசு செய்யப்பட்டக்கூடிய விஷ்ணு மாயா அப்படிங்கிற அந்த தேவதைக்கு தீர்த்தை விட்டு கண் திறந்து சக்தி கடந்தது நடக்கும். கலை, தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 6 விதமான சக்திகள் ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சக்தியிலானது கலசங்கிறது வந்து விக்கிரகத்தை மாத்திர வைவு நடக்கும். எப்படி ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து பஞ்சபோதங்கள் சொல்லக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அருள் அமைப்புன்றதோ அதே போல ஒவ்வொரு தேவதையினுடைய சிலையிலையும் பிரம்ம, விஷ்ணு, ருத்ரபாகன் 3 பாகங்கள் உண்டு. அந்த சக்தியில் கடத்தக்கூடிய கலாகசம் நடக்க இருக்கு. ஆனால் அதனுடைய பூர்வ நிகழ்ச்சி யாத்திரா சொல்லக்கூடிய கலச புறப்பாடு. எல்லாரும் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்முடைய என்னென்ன நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோமோ, என்ன காரியம் வேணுமோ, என்னென்ன நிறைகள் குறைகள் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி ஆகணும், நிறைகள் பெருகணும், வியாபாரம் உத்தியோகம் எல்லாம் பெருகும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. விஷ்ணு மாயா அப்படிங்கிறது வந்து மந்திர யந்திர தந்திர கிரியக்கூடிய ஒரு சொரூபம். அந்த தேவதையை பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய வியாபாரத்திற்குரிய ஏவல், பில்லி, சூன்யம், திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகணும். நல்ல விதமாக குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் பெருகி வரணும். இந்த ஆலயத்தினுடைய மூலாய் சாய்வ அருள் படிவம் கிடைச்சி சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அதே போல ஆலயத்தினுடைய நிர்வாகத்தோட அனுகிரகம் சரி வேணும்னு சொல்லி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அப்படியே எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படியே சொல்லிட்டு வாங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா பிராண பிரதிஷ்டா பூஜா காரியேசு சர்வதா ஆதி பூஜ்யாய தேவாய தந்த மோகதாரிணே வல்லபா பிராண காந்தாய கணேசாய மங்களம். எல்லாம் வல்ல உமையொருபாகன் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பெருமானின் திருவருள் துணை கொண்டும் முழுமுதற் கடவுள் மூஷிக வாகனன் மோதக பிரியன் கற்பக மகா கணபதி பெருமானின் திருவருள் துணை கொண்டும் குன்றுதோறும் குடியிருந்து வள்ளிநாயகி தெய்வநாயகி சமேத சுப்பிரமணிய ஸ்கந்தமூர்த்தியாய் 6 படை வீடு கொண்ட ஆறுமுகப் பெருமானின் திருவருள் துணை கொண்டும் எங்களுடைய ஜாதகங்களை அருளாட்சி புரியும் நவக்கிரக தேவதைகளின் திருவருள் துணை கொண்டும் எங்களுடைய குலம் காக்கும் குலதெய்வ மூர்த்தியாக விளங்கி அருள்பாலிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி எங்களுடைய குலதெய்வங்களின் திருவருள் துணை கொண்டும் எங்களுடைய ஆலயத்தினுடைய மூலாலய மூர்த்தியாகவும் ஷட்குரு நாதராகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ சாய் எங்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் சேமமாய் சௌக்கியமாய் சௌலபியமாய் சௌமங்கலங்கள் அனைத்தும் கிடைக்கப் பெற்று எங்களுடைய வாழ்வில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழி துணிவு, வாழ்நாள் வெற்றி, நன்னூல் நுகர்ச்சி, தொகை தரும் 16 விதமான பேறுகளும் செல்வங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெற்று அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 வகை பேர்களும் கிடைக்கப் பெற்று நீண்ட ஆயுள், நீடித்த செல்வம், நன்மக்கட்பேறு, குன்றாத மன நிம்மதி, குறைவில்லாத செல்வ வளங்கள் கிடைக்கப் பெற்று எங்களுடைய வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் ஆகிய அனைத்து விதமான ஜீவன காரியங்கள் நமோ பகவதி சர்வமங்கலதாயினி ஜெகதம்பிகே பீடாதிபதி நிலையே ஆதார் சக்தி தேவதாப்யோ ஷட்குரு நாத சாயி பாபா மகா தேவதாப்யோ நமோ நம பண்ணிக்கோங்க. இது வந்து யாத்திரை சொல்லக்கூடிய கலசம் பொறுப்பாளர் செய்யக்கூடியது. எல்லாம் சொன்னதெல்லாம் புரிஞ்சு இல்லைங்களா? நம்ம குடும்பம் நாம் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். யாத்திரா சங்கல்பம் இது. எல்லாரும் விரும்பிய காணிக்கை வந்து செலுத்தணும். நம்ம பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க இல்லையா? 10, 20 இப்படி என்ன விருப்பமோ அந்த காணிக்கை சேர்த்து எடுக்கிறோம். நான் ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா மயா தாம்பூலஞ்ச ஸ்ரீகிருத்யே யோக்யதா சித்யர்த்தம் சர்வமங்கல மங்கள பிராப்திகரதா சித்யர்த்தம். அப்படியே காணிக்கலாம். ஹலோ.